வணக்கம். நான் மகேந்திரன். கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்களே, நான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஜோதிட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய கடந்த வீடியோக்களில் நான் கொடுத்துருப்பேன். கிரகங்களினுடைய பலம் பலவீனம்னு சொல்லி, அதில் லக்னத்துடைய பலம் பலவீனம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதில் கிரகங்களுடைய பலம் பலவீனம் அப்படிங்கிறப்போ, நம்ம பிறந்த ஜாதகத்தில் பொதுவாக ஒரு ஜோசியத்தை கொண்டே கொடுப்போம். அந்த இடத்துல அவரு ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த கிரகம் ஆட்சியா இருக்குங்க, இந்த கிரகம் உச்சமா இருக்குங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், இதனுடைய பலன் எக்ஸலண்டா இருக்கும்னு நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தி அது உண்மைதான் சொல்றாங்க. ஆனா அந்த உண்மை உண்மைதானா அல்லது உண்மை மாதிரியா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவுன்னு வச்சுக்கலாம். இதுல நண்பர்களே, நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துல நம்ம லக்னம் எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்னம்னு வச்சுக்கலாம். மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிரகம் தான் அங்கே லக்ன சுபராக வேலை செய்வாரு. அது பாத்தீங்கன்னா சூரியன். ஏன் அந்த சூரியனை மட்டும் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அந்த சூரியன் தான் அந்த மிதுன லக்னத்திற்கு தினசரி டே டு ரொட்டீன் லைஃபை டிசைட் பண்ணக்கூடியவர். அப்ப அந்த சூரியன் வலுத்துட்டாலே, பலமா இருந்துட்டாலே அது எந்த விதத்துல பலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆட்சி, உச்சம் அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நட்பு வீடு அல்லது திக்பலம், இந்த விதத்துல கிரகங்களுடைய பலத்தை பலவீனத்தை நாம டிசைட் பண்ண போறோம். அப்ப இந்த டிசைட் பண்ணக்கூடிய இந்த இதுல அந்த கிரகம் எந்த இதுல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஆட்சி பெற்று இருந்தால், அப்ப 3ஆம் வீட்டுல சூரியன் ஆட்சியா இருக்கும். அப்ப 3ஆம் வீட்டுல சூரியன் ஆட்சியா இருந்தால், இந்த இடத்துல சூரியனை நாம உடனே 3ஆம் பாவம் லக்ன சுபர் பலமா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படுறதை விட அங்கே கொஞ்சம் நாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ஏன்னா சூரியனாலே டாமினேஷன், ஆளுமை நிறைந்த கிரகம் சூரியன். இந்த சூரியன் ஒரு சாதாரணமான ஒரு தினசரி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சம்பளம் வாங்குறவருக்கு இருக்கிறதுக்கும், ஒரு அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கும், அது ஒரு அரசியல்வாதிக்கோ அல்லது ஒரு பெரிய பிசினஸ் பீப்புளுக்கோ இருக்கக்கூடியதுல பொறுத்து அதனுடைய பலம் பலவீனம் வேலை செய்யும். ஒரு உதாரணத்துக்கு நாம சராசரியான வாழ்க்கை, ஒரு மிடில் கிளாஸ் வாழக்கூடிய ஒரு ஜாதகத்துல சூரியன் வலுத்துட்டா, அந்த சூரியன் லக்னத்துக்கு 9ஆம் வீட்டை பார்க்கும். 9ஆம் பாவம்ங்கிறது அங்கே மனைவியுடைய அங்க டே டு லைஃப்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு சூரியன் வலுத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவியை தனக்கு கீழே தான் நினைச்சா திரும்பி பார்த்தா எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு 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 ஆளுமை, அந்த இடத்துல டாமினேஷன், அதைத்தான் நம்ம சொல்றோம். அப்போ அந்த மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க. இது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கும். அப்ப அந்த சூரியனாலே அதிகார தோரணை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியான அந்த டே டு லைஃப்ல நடக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் கணவன் மனைவிக்குள்ள நிறைய ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத, ஒரு பாண்டிங் இல்லாத, என்னமோ குழந்தைகளுக்காக வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அந்த பெண்ணுக்கு கொடுத்துரும். இதே அமைப்பு பெண் ஜாதகத்துல இருந்தா அதை அப்படியே ஆணுக்காக நீங்க மெர்ஜ் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். இந்த கருத்தை நான் உங்களுக்கு ஒரு எளிமையா கொடுத்திருக்கிறேன். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து கர்மா அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலுடன் பயணிங்கள். நட்புடன் நல்ல எதிர்காலத்தை நோக்கி. நன்றி, வணக்கம்.